ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் எழுந்து நம்ம ரெகுலராக பண்ணுற எல்லா ரொட்டீன்ஸுமே பண்ணியாச்சு. இந்த சைடில் இருக்க ஜாடியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சின்ன சின்ன பூக்கள், காஞ்ச இலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லோ கலர் பூ ஒன்று வச்சுருக்கோம். அந்த மரத்துலேருந்து எப்பயுமே உதிர்ந்துட்டு தான் இருக்கும். அதை ரெகுலராக க்ளீன் பண்ணலனாலும் ஒரு 3 days ஒன்ஸ் ஆச்சும் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக கார்டன் போயிட்டு நம்ம விதைகள்லாம் ஏற்கனவே விட்டுருந்தோம். தக்காளி, சில்லிஸ் எல்லாமே போட்டிருந்தோம். அந்த விதைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மார்னிங்கே நம்ம கத்தாழை ஜூஸ் தான் போட ஆரம்பித்தோம். கத்தாழை ஜூஸ் நம்ம கசப்பு இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கத்தாழை ஜூஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாத்துக்குமே நல்லது. பலவிதமான பிரச்சனைக்கு கத்தாழை ஜூஸ் ஒரு மெயினான தீர்வாகவே இருக்குது. அடுத்ததாக மார்னிங் பார்த்திங்கன்னா தோசையும் நைட்டு செஞ்சுருந்த வடகரையும் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு நான் மீன் வாங்கியிருந்தேன். சிலேபி மீன் தான் வாங்கியிருந்தேன். இது ஆற்று மீன். நம்ம வீட்டு பக்கத்துலேயும் நமக்கு தாராளமாக இது கிடைக்கும். நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ லஞ்சுக்கு மீன் வறுத்துட்டு கீரை சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மீன் வறுவலுக்கு மசாலாஸ்லாம் சேர்த்துருக்கேன். இதோடைய டீட்டெயில்டு வீடியோ யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அடுத்ததாக முருங்கைக்கீரை சாம்பார், இதை கொத்து சாம்பார்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பாருக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரையை போட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுட்டு 5 நிமிஷத்தில் மூடி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதோடைய டீட்டெயில் வீடியோ யூடியூப்பில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.